வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சயின்ஸ் மெயில் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை தொடர்ச்சியாக நீங்கள் தரக்கூடிய ஆதரவு தான் எங்களோட புதிய வீடியோக்கள் செய்கிறதுக்கு உற்சாகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு புதிய எக்ஸ்பெரிமெண்ட்டோட உங்களை சந்திக்கிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சிம்பிளாக உங்களுக்கு செய்ய முடிகிறது தான். நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் முதலாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஏதாவது அறிவியல் விஷயங்கள் தெரிய வேண்டும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது சார்ந்த வீடியோக்களை நம்ம செய்ய தயாராக இருக்கிறோம். வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு புதிய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம். முதல் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்க போகிறோம். முதல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு, அப்புறமா ஒரு மெழுகுவர்த்தி, இதை பற்ற வைக்கிறதுக்கு தீப்பெட்டி, ஒரு பேக்கெட் ஈனோ வேணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி. இப்போ இந்த தண்ணியை இந்த கப்பில் நிரப்புறோம். இப்போ இந்த மெழுகுவர்த்தியை பற்ற வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெழுகுவர்த்தியை தண்ணி இருக்கக்கூடிய கப்பில் வச்சுருக்கோம். இந்த மெழுகுவர்த்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஈனோவை நம்ம இதில் போடுறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்துட்டோம். அதில் ஈனோ தட்டும் போது நம்மளோட மெழுகுவர்த்தி அணையுது. ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு கப் எடுத்துருக்கிறோம். இந்த கப்பில் கொஞ்சம் பல்சஸ் போடுறோம். நம்ம இங்கே பருப்பு எடுத்துருக்கிறோம். இந்த பருப்பை தான் இந்த கப்பில் முதல்ல போடுறோம். இப்போ நம்ம இதில் தண்ணி நிரப்புறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் இருக்கக்கூடிய பருப்பு எல்லாமே கப்போட கீழ்ப்பகுதியில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஈனோ போட்டு பார்க்குறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க ஈனோ போடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பருப்பு ஒவ்வொன்றா மேலே அது கீழே போகிறது உங்களுக்கு பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்துருக்கோம். அந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்டோட அறிவியல் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ரெண்டு எக்ஸ்பெரிமெண்டோட அறிவியலும் ஒன்று தான். முதல்ல நம்ம செஞ்சிருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈனோ போட்ட தண்ணியில இருந்து வரக்கூடிய கேஸ்ல இருந்து நம்மளோட மெழுகுவர்த்தி அணையுது. அந்த மெழுகுவர்த்தியோட தீ அணையுது. இதுதான் முதல் எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு போட்ட தண்ணியில ஈனோ போடும்போது அதுல உள்ள இருக்கக்கூடிய பருப்பு மேலே கீழேயுமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அறிவியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈனோல இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் தான் இதுக்கு காரணம். ஈனோவும் தண்ணியுமா சேரும்போது அதுல நடக்கக்கூடிய வேதியியல் மாற்றம் தான் இதுக்கு காரணமா இருக்கு. முதல்ல ஈனோ அப்படிங்கிறது எதால தயாரானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஈனோ அப்படிங்கிறது சிட்ரிக் ஆசிடாலையும் சோடியம் பைகார்பனேட்டாலையும் உருவான ஒரு பொருள் தான் ஈனோ. இதுல சிட்ரிக் ஆசிடை ட்ரை பண்ணி தண்ணி சேராம வச்சிருக்கும். ஈனோவை தண்ணியில கலக்கும் போது ஈனோல இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் முதல்ல தண்ணியில கரையும் போது அது வீக் ஆசிடா மாறுது. தொடர்ந்து அந்த சிட்ரிக் ஆசிட்ல இருந்து சிட்ரிக் அயன் உருவாகுது. அதே மாதிரி சோடியம் பைகார்பனேட்டும் தண்ணியில கரையும் போது சோடியம் அயனா கன்வெர்ட் ஆகுது. இந்த சிட்ரிக் அயனும் சோடியம் அயனும் சேர்ந்து சோடியம் சிட்ரிக்கா கன்வெர்ட் ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் ஈனோ தண்ணியில கரையும் போது நடக்குது. இந்த ப்ராசஸ் நடக்கிற அதே டைம்ல கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா என்னன்னா, கார்பன் டை ஆக்சைடு தீய அணைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கேஸ் தான் கார்பன் டை ஆக்சைடு. அதனால தான் மெழுகுவர்த்தி பத்திட்டு இருக்கக்கூடிய தீயில இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் படும்போது ஈனோ போட்ட தண்ணியில இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இந்த மெழுகுவர்த்தியை அணைய செய்யுது. இதுதான் நம்மளோட முதல் எக்ஸ்பெரிமெண்ட். ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணிக்குள்ளாடி இருக்கக்கூடிய பருப்பு ஈனோ போடும்போது மேல வரும். அது எதனாலனா, தண்ணியில நம்ம ஈனோவை சேர்க்கும் போது அதுக்குள்ள உருவாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கேஸ் மேல வர்றதுக்காக முயற்சி பண்ணும். அப்படி மேல வரும்போது அதை தொட்டு இருக்கக்கூடிய பருப்பையும் சேர்த்து மேல எடுத்துட்டு வந்துடும். இப்படி கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய பருப்பு கார்பன் டை ஆக்சைடு கேஸால செய்யப்பட்ட பபுளுக்குள்ளாடி மேல வந்துடும். மேல வந்த உடனே பபுள் உடைஞ்சு அந்த பருப்பு மட்டும் கீழே போகுது. கீழே இருக்கக்கூடிய பருப்பு பபிள்ஸுக்குள்ளாடி மேலே வந்துட்டு இருக்கும். மேலே வந்த உடனே பபிள்ஸ் உடஞ்சி கீழே போயிடும். இது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. இதனால தான் நம்ம பார்க்கும்போது பருப்பு மேலேயும் கீழேயுமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறத நமக்கு பார்க்க முடியுது. இதுதான் இதோட அறிவியல். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். மீண்டும் புதிய இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்டோட அறிவியல் செய்தியோட
சயின்ஸ் மெயில் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலோட உங்களை சந்திக்கிறோம். மீண்டும் மீண்டும் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோஸை லைக் பண்ணுங்க. ஏதாவது விஷயத்தோட அறிவியல் உண்மை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா அதை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுங்க. அது சார்ந்த வீடியோக்களையும் நம்ம செய்கிறோம். மீண்டும் புதிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட ஆச்சரியமான ஒரு அறிவியலோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.